இப்போ லைவ்ல என்னாச்சு பார்த்தீங்கன்னா, கனியும், விக்ரமும் பாத்திரம்லாம் கழுவிட்டு இருக்காங்க. வேற வழியே இல்ல. ஏன்னா இவங்க எந்த வேலையும் செய்யல போல இருக்கு. குப்பை எல்லாமே வந்து டஸ்ட்பின்ல ஃபுல்லாவே கிடக்கு. ஸோ இவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாம விக்ரமும், கனியும் பாத்திரம் கழுவலான்னு சொல்லிட்டு வராங்க. அப்ப கனி சொல்றாங்க, "நீங்க பாத்திரம் கழுவணும்னு அவசியம் கிடையாது. அப்படி இருந்தாலும் பாத்திரம் கழுவ வேண்டிய அந்த டியூட்டி வந்து சுபிக்ஷாக்கும், பிரஜனுக்கும் உள்ளது. ஸோ அவங்கள கூப்பிட்டு பாத்திரம் கழுவ சொல்லுங்க. நீங்க எதுக்கு பாத்திரம் கழுவுறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கனி சொல்றாங்க. சொன்னோனே விக்ரம் சொல்றாரு, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. நான் பண்ணிக்குவேன். எனக்கு பிடிச்ச வேலை தான். பிரச்சனை இல்லை, வீட்டு வேலை நான் செய்வேன்" அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறாரு. சொன்னோடனே கனி சொல்கிறாங்க, "உங்களுக்கு பிடிச்ச வேலை, ஆனால் எனக்கு ஈஸி வேலை, எனக்கு இது ஒரு கஷ்டமே இல்லை, நான் பண்ணிக்கிறேன்." அப்போ விக்ரம் சொல்கிறாரு, "இல்லை நீங்கள் டீ போடுங்க, நான் அந்த டைமில் பாத்திரம் கழுவிடுறேன்னு" சொல்கிறாங்க. உடனே சரி ஓகேன்னு சொல்லிட்டு கனி டீ போட போகிறாங்க. இவர் வந்துட்டு பிரஜனை கூப்பிட்டு கேட்குறாரு, பிரஜன் கொஞ்சம் பாத்திரம் கழுவுறீங்களா அப்படின்னு கேட்டோடனே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. அப்புறமா பிரஜன் இங்கே வந்துட்டு இங்கே வந்து சொல்கிறாரு சாண்ட்ரா கிட்ட, "நான் வந்து பாத்திரம் கழுவ என்னை கூப்பிட்டு கேட்டாங்க, நான் வந்து சொன்னேன் நீங்கள் கழுவுங்க, இல்லை ரொம்ப ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா என்னை கூப்பிடுங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன்னு" சொல்லிட்டு பிரஜன் இங்கே வந்து சொல்கிறாங்க. உடனே சாண்ட்ரா சொல்கிறாங்க, கழுவட்டும், அப்படியாச்சும் கொஞ்சம் பாவத்தை கழிக்கட்டும்" அப்படிங்கிறாங்க. என்ன பாவம் பண்ணிட்டாங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியல. இது ஒரு கேம். அப்படி இப்போ எல்லோரும் சேர்ந்து ஒரு கண்டஸ்டண்ட்டை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க, அந்த மாதிரி பண்ணால் கூட பரவாயில்ல. அப்படி எதுவுமே நடக்கலை. அது எதுக்கு பெரிய பாவம் ரேஞ்சுக்கு கொண்டு போகிறாங்கன்னு தெரில. மேக்ஸிமம் மாறி மாறி எல்லாருமே வந்து திட்டியிருக்காங்க, கத்தியிருக்காங்க, அந்த அளவுக்கு தான் நடந்திருக்கு. அதுக்கு வந்து பெரிய பாவம் பண்ணியிருக்காங்களா, அந்த பாவம்லாம் கழியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாண்டா சொல்கிறாங்க. ரொம்ப டூ மச்சாக இருக்குது இவங்களோட யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ் எல்லாம். கண்டிப்பாக இதுக்கு வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏதோ வீட்டில் குழந்தைங்க பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இவ்வளோ மோசமாக பேசுகிறாங்க. சத்தியமாக ஆச்சரியமாக இருக்குது. இவங்க பேசுகிறது, மற்றவங்க பேசுகிறது குழந்தைங்க பார்ப்பாங்கன்னா, அவங்க அம்மா அப்பா அவங்களுக்கு ஐடல்ஸ் தானே. அப்போ அவங்க பேசுகிறத குழந்தைங்க பார்க்க மாட்டாங்களா? அது ஏன் சாண்ட்ராவும் பிரஜனும் திங்க் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.